கள்ளச்சாராய விவகாரத்தில் உங்கள் கட்சிக்குதான் தொடர்பு என கட்சித் தலைவர்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வது அரசியல் களத்தை பரபரக்க செய்திருக்கிறது. சார்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனால் மாநில அரசை தாண்டி அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. அதனால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று, விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை. செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்திருக்கிறார். கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கலெக்டரை மாற்றியிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்யல, அவரை மாற்றியிருக்கிறார்கள். எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு அமர்ந்து பொய்யை சொன்ன எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆதாரம் எதுவும் கொடுத்துறீங்களா ஆளுநர்கிட்ட? இல்ல, நாங்க என்னென்ன கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். காவல்துறை அலுவலகம் இருக்கின்ற பகுதி, இந்த பகுதியிலே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்போடு, ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டுகின்றது நிரூபணமாகிறது. இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்சி மைய பகுதியிலே விற்க முடியுமா? செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கார்களே, அப்பொழுதே இருந்து இப்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்திலே நேரிலே சொல்கிறார், தொலைபேசி மூலமாக சொல்கிறார். இதுக்கு மேல் என்ன வேணும்? முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால், அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். திமுகவுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே, நான் ஆணித்தரமாக உங்கள் மூலமாக சொல்கிறேன், பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் தான் இந்த மெத்தனால் வந்தது. பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள். பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இதற்கு காரணம், யார் யார் இருந்தார்கள். அவருடைய பட்டியலாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருந்த வெளியில். ஆனால் திட்டமிட்டு திமுக மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறார். சிபிஐன்னு கேட்குற எடப்பாடி நான் கேட்கிறேன். நான் போட்ட வழக்கு பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் 2019 எவ்வளோ பேர் செத்தாங்க, அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையே. ஏன் குஜராத்தில் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே 137 பேர் செத்தாங்க, அங்கேயும் சிபிஐ போடலையே. அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு எப்போ வருது? பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா? உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும். ஒவ்வொரு தகவல் ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால் சம்மந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், கள்ளச்சாராயம் விற்றவர்கள் அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.